அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 3 வகையான நபர்களுக்கு ரமதானுடைய நோன்பு நோற்காமல் மற்ற தினங்களில் அவர்களுடைய நிலை மாறிய பிறகு அந்த ரமதானில் விட்ட நோன்புகளை கஸாவாக நோற்பதற்கான அனுமதி உண்டு. அந்த 3 நபர்களில் முதல் நபர் பயணி, அதாவது பயணத்தில் இருப்பவருக்கு நோன்பு நோற்காமல் இருப்பதற்கான அனுமதி உண்டு. அவர் தன்னுடைய ஊரிற்கு, தன்னுடைய சொந்த நகரத்திற்கு வந்த பிறகு அந்த விடுபட்ட நோன்பை கஸாவாக நோக்கலாம். இரண்டாவது நோயாளி, நோன்பு வைத்த பிறகு நோயாளியாகிவிட்டான் அல்லது நோன்பு நோற்றால் அவனுடைய நோய் மிகவும் அதிகமாகிவிடும் என்றால் அவன் அந்த நேரத்தில் நோன்பு நோற்காமல், நோன்பு வைக்காமல், அவன் ஆரோக்கியம் பெற்றவுடன், நன்றாக மாறியவுடன் அந்த நோன்பை கஸாவாக நோற்க வேண்டும். மூன்றாவது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தன்னுடைய கை குழந்தைகளுக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கும் தாய். இவர்கள் தான் நோன்பு வைத்து கொண்டு நோன்பு நோற்ற நிலையில் இருக்கும்போது தனக்கு அல்லது தன்னுடைய குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றால் அந்த நேரத்தில் நோன்பை வைக்காமல், நோன்பு நோற்காமல், ரமதானுக்கு பிறகு அவர்களுடைய நிலை மாறிய பிறகு அவர்கள் அந்த நோன்பை நோற்க வேண்டும்.